ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பியதற்காக பாகிஸ்தானை இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அவைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி தூதர் பர்வதனேனி ஹரிஷ் ஐநா பாதுகாப்பு அவை கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது ஜம்மு காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் முன்வைத்த கருத்துக்களுக்கு இந்தியா சார்பில் தனது கடும் எதிர்ப்பை அவர் பதிவு செய்தார். இந்தியாவின் கொள்கை நிலைப்பாட்டை மீண்டும் வலுவாக உறுதிப்படுத்திய அவர், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்றும் அது முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் பதிலடி கொடுத்தார். தனது அரசியல் ஆதாயத்திற்காக ஐநா சபையின் முறைசாரா கூட்டத்தை பயன்படுத்தியதாலும், இந்திய பகுதியான ஜம்மு காஷ்மீர் குறித்து தேவையற்ற கருத்துக்களை கூறியதாலும் பாகிஸ்தானை கண்டிப்பதாக அவர் கூறினார். குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு பாகிஸ்தான் ஒரு இணைத் தலைவர் பொறுப்பில் இருந்தது. நடுநிலையாக செயல்பட வேண்டிய நிலையில் கூட்டத்தின் நோக்கத்தை திசை திருப்பி அரசியல் செய்தது நம்ப முடியாத ஒன்று என இந்திய தூதர் சாடினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் என்பது முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம். அது எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது, இருக்கிறது, இனிமேலும் இருக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். முன்னதாக ஜம்மு காஷ்மீர் என்பது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிகழ்ச்சி நிரலில் உள்ள பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்ச்சை என்று பாகிஸ்தான் வாதிட்டது. காஷ்மீர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்ற இந்தியாவின் கருத்தை தங்களால் ஏற்க முடியாது என்றும் பாகிஸ்தான் கூறியது குறிப்பிடத்தக்கது.